அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாளில் இந்த மாதிரி தான் பலன் இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தடை இல்லாமல் இருக்குங்க. தடைகள் நீங்கி திடீர் பண வரவுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். வாரத்தினுடைய பிற்பகுதியில் நினைத்தவையெல்லாம் சாதகமாக முடியக்கூடியதாக இருக்கும். அதிகாரிக்கிட்ட நீங்கள் நிதானமாக இருக்கிறதும் வியாபாரத்தில் லாபம் அளவோடு இருக்கிறதும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இன்னும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சொல்லணுட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கான பலன்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளான மன மகிழ்வு உண்டாகும். பெண்களுக்கு உற்சாகமான நாட்களாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். பண வரவில் நம்ம முன்பு பார்த்தது போல் தடைகள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. பதவி உயர்வு, உங்களுக்கு சம்பள உயர்வு, இதுக்கான வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை மேம்படுத்த திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. பழைய சரக்குகளை விற்று தீர்த்திருப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்களை உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த மனக்குறைகள் விலகும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகக்கூடியதாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். பெண்களுக்கு உற்சாகமான நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. உங்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதிகாரிகளிடம் தனிப்பட்ட விஷயங்களை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். தாய் அல்லது தந்தை வழி உறவுகளிடம் கவனமாக இருக்கிறதோ மிக மிக நல்லது. இப்போ நீங்கள் சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சிறந்த நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முடிந்த வரைக்கும் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. அது உங்களுக்கு மிக மிக சிறப்பான பலனையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகளையும் கஷ்டத்தையும் தீர்க்க வல்லதாக இருக்கும். வீட்டில் கூட ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டுக்கோங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்கலாம். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியலில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் அதிகமாக உண்டாகும். அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. காரிய தடை, தாமதம், அலைச்சல் இவை எல்லாமே உங்களுக்கு இருக்கும். காரிய தடைகள் விலகி அனுகூலமான பலன் உண்டாகும். கல்வியில் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ச்சி கிடைக்கும். சரி, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரத்து எதிர்பார்த்ததை விட அதிகரித்து மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி கண்டிப்பாக தொடர அலைச்சல் இருக்கலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையான பலன்கள் தான் நிறைய நடக்க போகுது. அதனால் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எடுத்த வேலைகள்லாம் முடிக்கிறதுல நீங்கள் ரொம்ப உறுதியாகவே இருப்பீங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் ராசிநாதன் வக்கிரம் அடைந்தாலும் கூட உங்களுக்கு கெடுபலன்கள் எதுவும் இல்லை. வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலையில் மாற்றத்தை உண்டாக்குவாங்க. மேலும் வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள், நெருக்கடிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும். உங்கள் கை மேலே இருக்கக்கூடிய ஜென்ம ராசிக்கு குரு பார்வை
ஆவதால் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டக்காரர்களுடைய சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்குறாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உடனே உங்களுக்கு சீராகும். இரத்த உறவுகளோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகும். பூமிக்காரகன் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக இருக்கிறதால விவசாயிகள் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. மேலும் வியாபாரிகள் உங்களுடைய வேலைகளை பிறர்கிட்ட ஒப்படைக்காம நீங்கள் ஒவ்வொன்றையும் நேரடி கண்காணிப்பில் செய்யும் போது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் சொல்லலாம். சரி, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒன்றிலிருந்தும் தனித்துவத்தோடு நீங்கள் வாழ்ந்து வரக்கூடியவங்களாக இருப்பீங்க. குறிப்பிட்டு எடுத்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போது வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழ்நிலை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் புதிய இடம் வீடு இதெல்லாம் வாங்கிறதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பணியில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். இது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையாக அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வர வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மங்களக்காரகன் உங்களுக்கு குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பார். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி போராட்டம் எல்லாமே விலகும். பணியில் ஏற்பட்ட வழக்கு முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும். வருமானம் பல வழிகள்லையும் கிடைக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். உங்களுக்கு சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதனுடைய சஞ்சாரம் கடனுதவியெல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. பொன் பொருள் கண்டிப்பாக சேரும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்பவே அக்கறை கூடும். பொருளாதார நிலை உயரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் கவனத்தோடு இருந்தால் மட்டும் போதுமானது. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய வழிபாடே உங்களுக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு போகும்போது இன்னும் பல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆலயம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயம். இங்கே போய் வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அமுத கும்பம் ஈசனுடைய திருவிளையாடலால் மகா கும்பகுளத்தில் அமுதமாக கொட்டியது. அதே போல் ஈசன் அந்த தல திருமண்ணில் தன்னுடைய அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தாராம். அந்த ஆதிலிங்கத்தினுள் பரமசிவன் பெரும் ஜோதி வடிவமாக உட்புகுந்தாராம். கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது. பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் சொல்கிறாங்க. இன்னையும் பல்வேறு திருநாமங்களோடு பல யுகங்களுக்கு முன்பு தோன்றிய இந்த கும்பேஸ்வரர் இன்னைக்கும் அருள் புரிந்து வராரு. நீங்கள் கும்பேஸ்வரர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் கும்பராசி பற்றி நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் அதிகப்படியான ராசிக்கான பலன்கள்லாம் எப்படிப்பட்ட பலனாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். நீங்களும் இதை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி வியூவர்ஸ்.